ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். அண்ணன் வேலை நம்மளதான் ஒன்றும் இது இல்லை. திமுக முன்னாள் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலுவிற்கு தொடர்பான அவரது சென்னை ஆழ்வார்பேட்டை வீடு, திருவண்ணாமலை வீடு மற்றும் அரசு ஒப்பந்ததாரர்களின் வீடு, அலுவலகங்கள், அரசு அதிகாரிகளின் வீடு உள்ளிட்ட 14 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சோதனை நடத்தி வருகின்றனர். ஏவாவேலு வீட்டின் முன் வந்த ஏவாவேலுவின் வழக்கறிஞர் தான் ஏவாவேலுவை சந்திக்க வேண்டும் என லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரி ஒருவரிடம் கூறினார். அதற்கு தற்போது வீட்டில் சோதனை செய்து கொண்டிருக்கிறோம், அது முடிந்த பின்பு வாருங்கள் என்று லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரி கூறியதோடு வழக்கறிஞரை வீட்டிற்குள் அனுமதிக்க மறுத்தார். அண்ணன் வேலை நம்மளதான் ஒன்றும் இது இல்லை. அவர்கிட்ட மட்டும் பேசிட்டு ஓகே. இல்லை அவரை மட்டும் அவர் கரெக்டாக இருக்காரா, இதாக இருக்காரா? இல்லை நாங்கள் பார்க்கணும், நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே ஓகே. வேற யார் இருக்கா வீட்டுக்குள்ள? வீட்டில் வேற யார் இருக்கா? வீட்டில் வேற யார் இருக்கா? ஓகே, எல்லாம் இருக்காங்களா வீட்டில்? கூட அவருக்கு இருக்காங்க, ஆள் இருக்காங்க. ஓகே. திமுக முன்னாள் அமைச்சர் ஏவாவேலு, நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்ததாரர்கள் மற்றும் அதிகாரிகள் உட்பட 11 பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்து இந்த அதிரடி சோதனையை நடத்தி வருகிறது. அவர்கள் மீது பதிவு செய்யப்பட்டுள்ள முதல் தகவல் அறிக்கையில் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அறப்போர் இயக்கம் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் ஜெயராம் வெங்கடேசன் என்பவர் கடந்த 2022ஆம் ஆண்டு ஏப்ரல் 20ஆம் தேதி அன்று லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் 4 பக்கங்கள் கொண்ட புகார் மனு ஒன்றை அளித்திருந்தார். அந்த மனுவில் கரூர் மற்றும் பிற பகுதிகளில் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் மற்றும் ஒப்பந்ததாரர்களின் கூட்டுச்சதியால் சாலை பணிகள் ஏதும் மேற்கொள்ளாமலேயே பொது பணத்தை கையாடல் செய்துள்ளனர் என மனுவில் குறிப்பிடப்பட்டது. இது புதிது கிடையாது. இப்படி வழக்கு போடுவது, திமுகவினர் மீது வழக்கு போடுவது, இல்லை ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட உடனே இப்படிப்பட்ட வழக்குகளை போட்டு மிரட்டி பார்ப்பது, இது எல்லாம் புதிது கிடையாது. ஸோ இது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி இதிலிருந்து மீண்டு வருவோம். இதில் இந்த வழக்குகள் என்ன ஆயிருக்கு, இது வரைக்கும் திமுகவினர் மேலே போட்ட வழக்குகள்லாம் என்ன ஆயிருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இது எல்லாத்தையும் கடந்து வருவோம். திருப்பூர் கட்டுமான மற்றும் பராமரிப்பு வட்டத்தில் கரூர் உபகோட்ட சாலை மேம்பாட்டு பணிகளுக்காக சங்கரானந்த் இன்ஃப்ரா என்ற நிறுவனத்திற்கு சுமார் 7 கோடி ரூபாய் மதிப்பிலான டெண்டர் வழங்கப்பட்டது. இதில் எந்த ஒரு சாலையும் அமைக்கப்படாத நிலையில் 2022ஆம் ஆண்டு மார்ச் 25 மற்றும் 28 ஆகிய தேதிகளில் மட்டும் 3 கோடியே 23 லட்சம் ரூபாய் நிதி முறைகேடாக விடுவிக்கப்பட்டுள்ளது. இந்த முறைகேடு தொடர்பாக ஆரம்பகட்ட விசாரணையின் அடிப்படையில் கரூரைச் சேர்ந்த கோட்ட பொறியாளர் சத்யபாமா, உதவி கோட்ட பொறியாளர் கண்ணன் உட்பட 4 அதிகாரிகளும், ஈரோடு நபார்டு மற்றும் கிராமப்புற சாலைகள் பிரிவைச் சேர்ந்த கோட்ட பொறியாளர் நிதிலன் உட்பட 5 அதிகாரிகளும் ஏற்கனவே பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருந்தனர். இந்த முறைகேடு வெளிச்சத்திற்கு வந்ததும் குற்றத்திற்கான ஆதாரங்களை அழிக்கும் நோக்கில் காவல்துறையின் பாதுகாப்போடு இரவோடு இரவாக அவசரமாக சாலை அமைக்க அதிகாரிகள் மற்றும் ஒப்பந்ததாரர் கூட்டு சேர்ந்து முயன்றதாக புகாரில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அறப்போர் இயக்கத்தின் புகாரை தொடர்ந்து அரசு கடந்த 23ஆம் தேதியன்று விசாரணை மேற்கொள்ள அனுமதி வழங்கியது. இதனைத் தொடர்ந்து லஞ்ச ஒழிப்புத்துறை தலைமையகம் கடந்த 24ஆம் தேதியன்று அதிகாரப்பூர்வமாக வழக்கு பதிவு செய்துள்ளது. கூட்டுச்சதி, பொதுப்பணத்தை முறைகேடு செய்தல், போலி ஆவணங்கள் தயாரித்தல் மற்றும் ஊழல் தடுப்பு சட்டம் ஆகிய 8 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கடந்த திமுக ஆட்சியில் பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்தவர் ஏவா வேலு
இவர் தற்போது திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட செயலாளராகவும் திமுக எம்எல்ஏக்களின் சட்டசபை கொறடாவாகவும் இருந்து வருகிறார். 2006ஆம் ஆண்டு முதல் 2011ஆம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக ஏவா வேலு மற்றும் அவரது மனைவி ஜீவா வேலு மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கில் இருந்து 2015ஆம் ஆண்டு திருவண்ணாமலை நீதிமன்றத்தால் அவர்கள் விடுவிக்கப்பட்டனர். பின்னர் லஞ்ச ஒழிப்புத்துறை மேல்முறையீடு செய்த இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தால் 2018ஆம் ஆண்டு தள்ளுபடி செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து கடந்த 2023ஆம் ஆண்டு ஏவா வேலு பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்தபோது அரசு ஒப்பந்தங்கள் தொடர்பாக வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்த புகாரின் அடிப்படையில் ஏவா வேலுவின் வீடு மற்றும் அவருக்கு சொந்தமான கல்வி நிறுவனங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினர். இந்த நிலையில் தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சோதனை நடத்தி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் கதிரவன். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.